டு ஃப்ரெண்ட்ஷிப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானிட் செட் 3 ரோபோஸில் நம்ம விளையாட போகிறோம் கைஸ். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். கீழே அடிக்கடி வெப்பன் கீ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க கைஸ். அதை போட போய் பார்த்துட்டு அங்கே என்ன ஜாமான் இருக்குன்னு பார்ப்போம். ப்ராங்க்கு தந்துருக்காங்க. ப்ராங்க்கில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல கைஸ். வாங்க போய் அங்கே என்ன ஜாமான் இருக்குன்ட்டு வள பிரிஞ்ச் எல்லாம் இருக்கும் பார்ப்போம். வாங்க அது மணி கிராண்ட் பார்க்குறேன் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். பாட்டி உங்கள் பேட்டி நான் வந்துருக்கேன் வாங்கோ. தாத்தாவே சொல்கிறேன். தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க பாட்டி அங்கெல்லாம் நிற்கிறாங்க. பேட்டி நீ வந்துட்டியா? ஆமாம் பாட்டி உங்கள் பேட்டி நான் வந்துட்டேன். இன்னைக்கு இல்லாமல் விட மாட்டேன் பேட்டி. ஏன் பேட்டி பேட்டி பாவம்னா உங்கள் பேட்டி அப்படியே நைஸாக ஸ்டெப் ஆகிட்டு போகணும். நல்லா கிராண்டாக கொண்டு வராங்கம்மா. கொண்டு வராங்க கிராண்டா பாருங்க. நம்மளை போட்டு தலையிலே இருக்காது. தாத்தா உங்ககிட்டே நாங்கள் தப்பிச்சிட்டோம். அழகாக உங்கள் சுருத்துக்கு வந்துடுறாங்க. அவரை வெப்பன் எடுத்துக்கணும். அதை கட்டி வந்துடுறாங்க. ஃபேமிலி எல்லோரும் நம்மளை கூட்டு தரலான்னு இருக்காங்க. முதல் வெப்பன் எடுக்கணும் கைஸ். வெப்பன் எடுத்த பணம் ஏன்னா தாத்தா கிட்டனா கைஸ் நம்ம உஷார். கடிச்சிருக்கு. வாங்க போய் தாத்தா எங்கே இருக்கீங்க? வாங்க உங்கள் பேத்தி நான் கூப்பிடுறேன் வாங்க. தாத்தா உங்கள் பேத்தி கூப்பிடுறேன். அடிக்கடி தாத்தா காற்று வழங்காம போயிட்டு கைஸ். ஆனால் எனக்கு கருத்து டிப்புன்னு வந்து கதை க்ளோஸ். தாத்தா காணா. வாங்க ஃப்ரேங்க் போட்டு அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கேட்கல அக்கா நீங்கள் என்ன எஸ்கேப் பண்ண போகிறீங்க? அது எங்களுக்கு என்ன ஜாமான் எல்லா ஜாமான் கிடைக்கிறோம் அது போது பண்ணிடலாம். சொல்லலைன்னா போல தாத்தா முதல் பார்த்துட்டு வர மேலே சொல்ல. காக்கா நீங்கள் ஷெட்டு வச்சிருக்கு.
பார்த்துக்கொண்டு கைஸ். ரொம்ப நேரம் செல்ஃபி கூட நீங்கள் கீழே விழுந்துடுங்க. அதாவது நேரடியாக குடிச்சு என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுச்சு. தாத்தாவை போட்டுட்டாங்கன்னா இதோட பெரிய விஷயம் கைஸ். கிராணி பார்ட்டியாச்சும் நம்ம போட்டுக்காங்க. கிராண்ட்பா கன்னு இருக்கு. தாத்தா எங்கே இருக்கீங்க? அவங்க பேசி நான் பாசமாக கூப்பிட்றேன் வாங்க. ஆனால் தாத்தா கையில் கன்னு இல்லை. பார்த்தீங்களா? யாரும் நம்ம முன்னுக்கு வந்து கிராண்ட்பாவை நம்ம முன்னுக்கு கொஞ்சம் இது பண்ணி வண்டி எடுத்துருக்காங்க. அப்போ தாத்தா அடுத்த தடவை வர்றப்போ நம்ம கல் பொறுத்துச்சிடலாம் வாங்க. அது முன்னுக்கு என்ன ஜாமான் கிடைக்கிறோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பாட்டி 3ஆவது இதில் இருக்காங்க. அங்கே பாட்டியோட இது தாத்தாவை தெரியல வாங்க. தாத்தா கையிலனா கண்ணு நமக்கு தேவை. செயின் எஸ்கேப்க்கு ஜாமான் கிடச்சிருக்கு. ஓகே, செயின் எஸ்கேப்க்கு ஒரு ஜாமான் எடுத்துக்கோம். அதே மாதிரி கேட் எஸ்கேப்க்கும் ஒரு ஜாமான் கிடச்சிருக்கு கைஸ். ரெண்டுத்துல என்ன ஜாமான் ஃபுல்லாக கிடச்சிருச்சோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். அது முன்னாடி தாத்தா 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 நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் பேத்தி நான் கூப்பிடலான்னு வாங்க தாத்தா. ஏன்னா அந்த கன்னை வச்சு நம்ம ஒன்று பண்ண வேண்டியது. சரியா? ஒரு கிராம்பா எங்கே போட்டு தள்ளலாம்னு தெரியல. நான் ஃபுல் இதுக்கே பாய்ச்சிட்டேன். சரி, கீழே நம்மள பதில யாரோ கண் எடுத்து வாங்க. என்ன அங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு குரோபால் எடுத்துட்டு நம்ம வந்து அங்கே என்ன ஜாமா கிடைக்குன்னு போய் பார்த்துருவோம். இங்கே வந்து ஏடிஎஸ்க்கு ஜாமான் கிடச்சிச்சு. குரோபால் கிடச்சிச்சு. ஆனால் டெடி பேர் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். சென்டின் அடிக்கடி வந்து பயமுறுத்துவா. ஏன்பா எங்கேன்னா போட்டு தள்ளுறாங்கன்னு தெரியல. சரி, 6 மணிக்கு கிடைக்கிற கல்லாம் பொறுக்கி வச்சுக்கோங்க. கண்ணு கிடைக்கலன்னா கடைசி இந்த கல்லுனா நம்மளை காப்பாற்றும். ரேம்பா இங்கே உங்க பாட்டுல சென்டினா நின்றுட. கண்ணு வண்டி முன்னுக்கால வச்சுப்போங்க. கல்லும் பொறுக்கிச்சுப்பா அதே டைமில். ஏன்னா நான் கன்னியோட இருக்க புல்லட் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து தப்பிக்கணுங்க கைஸ். அதுக்காக கல்லாச்சும் பொறுக்கி வச்சுருக்கணுங்க. அது முன்னுக்கு
பண்ணி முதல் கற்றுக்கணும் guys. டாட்டா இருக்கிற ஒரு புல்லட்டும் கிராப்பா சொல்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டேங்க. இல்லை கிராப்பா நம்ம கதையை முடிச்சிடும். இங்கே 2 புல்லட்டுக்கு ஏற்றுப்போம். இதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. கிராணி டைம் முடிய போடுங்க. அதுக்கடியே போய் வெற்றிகரமாக கேட் எஸ்கேப். ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு கைஸ். நம்ம கேட் எஸ்கேப்னா பண்ண போகிறோம். சென்டினா இருக்கா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்காண்டி யாருக்காண்டி படாமல் நம்ம எஸ்கேப் ஆகிடும் கைஸ். வெற்றிகரமாக முடிச்சாச்சு கேட் எஸ்கேப்பு. இதே கிரேனிஜரில் செயின் எஸ்கேப் போட்டலாம். அது லைக் இருக்குது. ஒரு 25K லைக் வந்துச்சுன்னா ஆட்டோ இது போட்டுடலாம். இல்லை 5 வந்துச்சுன்னா போட்டுடலாம். இதுலேருந்து இந்த வீடியோ முடியுது கைஸ். இன்னும் கிராணி வீடியோ என்ன, அதாவது மற்ற என்னாச்சும் வீடியோ ரோபோட்ஸில் என்ன த்ரில்லிங்காக வீடியோவில் இருந்தால் சொல்லுங்கள் கோமியில். அதை நம்ம போட்டுடலாம் கைஸ். இதுலேருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணானா இன்னும் எங்களுக்கு தைரியம் வரும். இந்த மாதிரி கேம்லாம் இன்னும் நல்லா விளையாடலாம். பெரிய கேம்லாம் த்ரில்லிங்கான கேம்லாம் விளையாடணும். எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க கைஸ். பாய் பாய்.